ஃபுட்டி பாய் சந்தோஷம் நான் அவங்கள வந்து மீட் பண்ணி போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். செம்ம பெரிய காமெடி ஆயிடுச்சு. 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வரத்துக்கு கிளம்புறாரா? இப்பதான் 1 hour ஆகுமா? வெயிட் பண்றியா? அவர் வந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்லேயே என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஆமாம், நம்ம ஃபுட்டி பாய் சந்தோஷ் அண்ணன் அவரை தான் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். நான் நேற்றே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த ட்ராயிங் பண்ணி தர சர்ப்ரைஸ் எதுவும் நம்ம சொல்ல ட்ராயிங் பண்ணி நம்ம அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். விக்ரவண்டி வரைக்கும் போகிறோம். நம்ம வண்டியில் ஃப்ரெண்டு கீழே வெயிட் பண்ணிட்டுருக்குறான். இப்போ மணி கரெக்டாக 12 நான் காலையிலேருந்து ஒரு 6 o'clock ஏஞ்சி ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். சொல்லிவிட்டு அவர்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் எல்லாமே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம கூட வந்து இவர் தான் வர்றாரு. ஹாய். யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது? நான் இதை அப்படியே பேங்கில் வச்சுக்கோ. கிளம்பிட்டோம். எந்த பிள்ளைன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே போட்டு எப்படி ஒரு 6 மணி நேரம் கிட்ட இடம் போயிட்டு அவருக்கு நாங்கள் டிராயிங்கை கொடுத்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஐயோ ஐயோ கையில் தான் ஊற்றுக்கிறாடி. ஐ ஐ சாப்பிடுவா. இன்னும் என்ன பிரிந்தது போதும். ஏய், நீ எதாவது சாப்பிட்றியா? கோவப்படாதீங்க சார். சாப்பிட்றியா? எதுவுமே இல்லை, அப்படியே நடிப்பான் அப்படியே. நாங்கள் வந்து இப்போ மதகடிப்பேட் இருக்குல்ல, மதகடிப்பேட் டோல்கேட் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் விக்ரவண்டி போனதே இல்லை. இதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக விக்ரவண்டி போக போகிறேன். நான் என்ன நினச்சேன், விழுப்புரத்துக்கு முன்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் அதை பார்த்தா விக்ரவண்டி வந்து அந்த சைடில் இருக்குது, விழுப்புரம் இப்படி ஏதோ ஒரு சைடில் இருக்குது. இன்னும் கரெக்டாக 10 கிலோமீட்டரில் வந்து நம்ம அவரை போய் ரீச் பண்ணிடலாம். சரிதா, இன்னும் 33 நிமிஷம் ஆகும் நாங்கள் போகிறதுக்கு. அங்கே போட்டுருக்கு பாருங்க, வளவனூர் சொல்லிட்டு அந்த சைடு திரும்பணும் போல. கொஞ்சம் நேரவே வந்துட்டேன் நான். விக்கிரவண்டி டோல்கேட் அதை தாண்டி போகிறோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். செம்ம பெரிய காமெடி ஆயிடுச்சு. நாங்க வந்து பாண்டியில இருந்து இங்க வந்தோம்மா அவரை பாக்குறதுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, பாண்டிக்கு ஒரு வேலையா போயிட்டாரு. நாங்க இப்போ உக்காந்து இருக்கிறோங்க பைபாஸ் ரோட்ல வந்து, பைபாஸ் தானே இது, பைபாஸ் ரோட்ல வந்து உக்காந்து இருக்கிறோம். அவர் வரேன்னு சொல்றாரு. அவர் வரத்துக்கே ஒரு 1.5 hour கிட்ட ஆயிடுமா. கண்டிப்பா என்ன பண்றது, அப்புறம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அவர் பார்க்கணும்னு சொல்லி கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணுன்ற ஒரு இதுல உக்காந்துருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ரொம்ப நாளா ஒரு 2 வாரமாவே வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. எனக்கும் கொஞ்சம் ஒர்க்குனால வந்து வர முடியல. சரி, நானும் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லிட்டு, மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். உங்களை நேரில் பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த டிராயிங் பண்ணுற மாதிரி அந்த சர்ப்ரைஸ் அதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை. நாங்கள் சரி பார்த்துடலாம், எப்படியாச்சும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். 1.5 hour ஆகும், என்ன பண்ணுறது தெரியாமல் உக்காந்துருக்குறோம். தம்பி, என்னோட டிரைவர். நீதான்டா டிரைவர், நீதான்டா வெச்சுவாங்க தம்பி. ஐயோ காமெடியா இருக்குது எனக்கு. இப்போ செம சிரிப்பு வருது, ஐயோ கஷ்டமாகவும் இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. அதே மாதிரி சரி, அவரை பத்தி நான் கொஞ்ச நாள் பேசினேன்னா, இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 3 months தான் வந்து அவரை நான் ஃபாலோ பண்றேன். 3 months தான் அவரோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு ரொம்பவுமே ஒரு யாரோட மனசு கஷ்டப்பட்டாம. இப்போ ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து எப்படின்னா அவங்களோட சுயநலத்துக்குன்றதுக்காக நிறைய வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இல்லாம நான் ஒரு எப்போ எனக்கு என்னோட நான் ஃபேனாக மாறினேன்னா, என்னோட ஸ்டோரி ஒன்று, அது என்னோட ப்ரொமோஷன் ஸ்டோரி. ஒரு தடவை நான் வந்து அவர் மென்ஷன் பண்ணி நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். அவர் வந்து அதுக்கு முன்னாடி நான் அந்த டைமில் நான் ஃபாலோ பண்ணலை.
அதனால அவர் வந்து அந்த ஸ்டோரி வந்து அவர் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டோரி போட்டிருந்தார். அது வந்து சரி ஓகே என்ன இப்படி ஒரு மனசுல ஒரு என்ன மனுஷன் ஏன்னா ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காருன்றது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான் இல்லையா? அதெல்லாம் ஒரு பெருசா இருக்காம ஒரு ரிப்ளைனா இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பண்ணோம்னா அந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 நேரத்துக்குள்ளே அவர் ரிப்ளை பண்ணிடுறாரு. யாரு அந்த பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி அவர் எதுவும் பார்த்து பழகிறதுல எல்லாருக்குமே வந்து அவர் உடனே ரிப்ளை பண்ணிடுறாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி வீடியோவும் வந்து யாரும் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறது. இப்போ நான் ரீசெண்டாக அந்த கைஸ் அப்புறம் வீடியோ அந்த ஆய் போயிருப்பல அந்த வீடியோலாம் வந்து பார்த்தேன். அப்புறம் இவன் தான் அந்த அண்ணன் இருக்கிறாரு. அவர் வந்து நீ பாருங்க அவரோட ரீல்ஸ்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணிருக்கான். சரி ஓகே அவர் பார்த்து இப்போ தான் அந்த 3 months தான் ஃபாலோ பண்ணி நான் அவரோட ஃபேனாகவே ஆகிட்டேன். சரி அவர் நேரில் மீட் பண்ணி நான் வந்து டிராயிங் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நான் பண்ணேன். இதுக்கு ஒரு காமெடியாகவே ஆயிடுச்சு. நான் நேற்று வரல நாளைக்கு வரலான்னு தான் இருந்தோம். இன்னைக்கு வந்து கடை நான் ஹோட்டல் வச்சுருக்கேன். அதை வந்து லீவ் விட்டு இன்னைக்கு தான் விட்டுட்டாங்க. சரி இன்னைக்கு வந்துருவோம் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு இதில் காலையில் 6 மணிலேருந்து உட்காந்து டிராயிங் பண்ணுறேன். 6 மணிக்கு டிராயிங் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 9 மணி தான் டிராயிங் பண்ணி முடிச்சேன். டிராயிங் வந்து பேக் அதுக்கு வரல ஒரு 9 மணி தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா கிளம்பலாம். நாங்கள் கிளம்பவே தான் ஆச்சு ஒரு 12 மணி. அந்த டைம்ல நாங்கள் கிளம்பிட்டோம்னாச்சு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் எங்களை தான் தப்பு. இப்போ இங்கே வந்து விற்க வண்டியாக வந்துட்டோம். நாங்கள் விற்க வண்டி வந்து அந்த ஒரு கோயில் இருக்கும் என்ன அங்காளம்மன் கோயில் கிட்ட வந்து கால் பண்ணோம். அவர் திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்ட மாதிரி பாண்டியில் இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பாண்டியில் இருந்து தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் பக்காவே ஆயிடுச்சு. சரி என்னதான் அது ஒரு வீடியோ அவரை நேரில் மீட் பண்ணினோம். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரோட ஃபேன் நான். அதனால் அவருக்கு வந்து நான் டிராயிங் பண்ணி அவருக்கு நேரில் மீட் பண்ணி கொடுக்கணும். அதனால் இவரை வந்து எப்படியாச்சும் நம்ம மீட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு தான் இன்னைக்கு நம்ம போகிறோமே. ஃபுல் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். வெயிட் பண்ணுறோம். ஒரு 1/2 கூட ஒன்றும் ஆகவே இல்லை. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. அது எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் உக்காந்துட்டு எல்லா வண்டியும் எண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சரி சும்மா உட்காந்துருக்குது வந்து ஒரு விஜய் அண்ணன் மாநாடு நடத்தினார்ல அந்த கொடி வந்து இவன் பார்க்க நீ இயற்கையிலேயே அழகுடா மன்மதன்றாங்க. அதனால வந்து நாங்கள் இப்போ போய் அந்த கொடியை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து திருப்பி வெயிட் பண்ணலான்னு இருக்கிறோம். நான் கொடிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் பார்த்தேன். நமக்கு வந்து விஜய் அண்ணனை வந்து அந்த ஃபோட்டோவில் பார்க்க தான் சான்ஸ் கிடச்சிது. அதனால் பார்த்துட்டு அது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். வழியாக கொடியை வந்து பார்த்துட்டோம். கொடி தெரிதா அது டைமே பெடல் கூடவே வந்துட்டா. 2வது டைம் எவ்வளோ டேய் அப்படியேடா அடிக்கடா 2வது டைம் பெடல் போடலாம். என்னோட 200 போடு ரைட் போடுவாங்க. சிந்தாம ஊத்து 1.5 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு 1.5 மணி நேரத்துல 1 மணி நேரம் நாங்கள் வந்து ஹோட்டல் தேடியா அஞ்சிட்டு 2 பேரும் மணிமேகலை என்னடா வெக்கமா ஹோட்டல் தேடியா வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வந்தாருன்னா பார்த்துட்டு கொடுத்துட்டு போனான்னு கேட்பான். செம்ம வெயில் வேற மழை பெய்ய நினச்சானா செம்ம வெயில் அடிக்குது. நாங்கள் பார்த்துட்டோம்னா ஒரு வந்ததுக்கு சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். மணி ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 1.5 hour ஆயிடுச்சு. இன்னும் வரல. மெசேஜ் பண்ணியிருக்கேன் இன்னும் பார்க்கல. பார்த்துட்டாருன்னா வீட்டாருன்னா அவரே கால் பண்ணுவார். வெயிட் பண்ண பண்ணி என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே இங்கே சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். ஒரு இந்த இடத்தையே 12 ரவுண்ட் ஆச்சு. கண்டிப்பாக 1 hour later. கால் பண்ணாண்டா அவருக்கு. என்ன பண்றது வீட்டுக்கு போக வந்தானா? வீட்டுக்கு போமா பண்ணா வந்து அவரோட சந்தோஷ் அண்ணனோட இன்ஸ்டா ஐடியில் போயிட்டு நாங்கள் வந்து வேற ஒரு அவங்களோட ஃப்ரெண்டு நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க இப்போ ஆன்லைனில் இல்லைல்ல, அதான் நாங்கள் வந்ததே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
ஆன்லைனில் இல்லை. சரி அவரை கால் பண்ணி எப்போ வரீங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லியிருக்கோம். அவர் சொன்னாங்கன்னா பார்ப்போம், இல்லைன்னா ஒரு தூரம் வந்ததே வேஸ்ட்டு. ஒரு 2 வீக்ஸாக அதை பிளான் பண்ணி பண்ணணும்னு நினச்சி இவ்வளோ தூரம் வந்து அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆகும்னே நான் நினச்சே பார்க்கல. ஆனால் இதெல்லாம் வந்ததே வேஸ்ட்டு. நான் இங்கே அந்த விக்ராண்டி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இல்லை, அங்கே தான் ஆமாம். நான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறேன் ப்ரோ. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு வந்தேன். நான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்லலை அவருக்கு. ஆனால் வரேன், அவர் மீட் பண்ண முடியாது. ஹலோ சொல்லுண்ணா. பாண்டிச்சேரிக்கு ப்ரமோஷன் மீடியாவுக்கு போயிருக்காராமா. வரதுக்கு கிளம்புறாரு, 1 hour ஆகுமா? வெயிட் பண்றியா? சரிண்ணா. ஹலோ சார் லேட்டா போனே. சரி சார். விழுப்புரம் இங்கேருந்து பக்கமாக தான் விழுப்புரம். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வரலாம். சரி ஓகே. வந்து அவர் கால் பண்ணி, அவர் ஃப்ரெண்டை கால் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ண சொல்லி கான்ஃபரன்ஸில் பேசுகிறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது வந்து இப்போ இங்கே விக்ரவாண்டிலேருந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இங்கே வர சொல்லிட்டாங்க. 2 பேருமே அவரோட சந்தோஷம் நான் அங்கே நம்பிக்கை ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அவருக்கு கால் பண்ணியிருந்தோம். இதோ வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக வராரு. அவ்வளோ நாங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு கஷ்டப்பட்டு இருந்ததுக்கே சரி அவர் மீட் பண்ணிட்டு போனால் தான் வந்து அதில் ஒரு பிரோஜனமாகவே இருக்கும் தெரியுதா. அதனால சரி இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். அவர் வந்து வந்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் இந்த சைடில் நின்றோம், அவர் வந்து அந்த சைடில் நிற்கிறாரு போல. இப்போ நான் போய் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு இது வந்து அப்படியே ஃபஸ்ட்டு பட்டு இந்த இருக்குது. பாருங்க இதுக்காக வந்தனே. அது வந்து இது வந்து காலையில் 6 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் ஏடி பாத்தீங்களா இல்லையா? பர்ஃபெக்டா இருக்கும். நீ பாரு ரியல் போட்டோ அப்படியே காப்பி பண்ண மாதிரி எப்படி சுத்துறாங்க நான் 12 மணிக்கு வந்தேன். 12 மணி வீட்டுல வந்து போன் அடிச்சுனாங்க. ரொம்ப தனியா இருந்துச்சு. பாண்டினா நான் பாண்டினா நான் நீங்க அங்க வரேன்னு சொல்லி தான் நான் அப்படியே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. எதுவும் சொல்லவே இல்லை. பார்த்தா இந்த மாதிரி சாப்பிட்டு கொடுத்து வச்சிருக்கோம். அல்டிமேட்டா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ஹைலைட் தெரியுமா? நான் இதை எதிர்பார்க்கல. எப்படி இந்த மாதிரி அல்டிமேட்டா பண்ணி வச்சிருக்கோம். ஆர்டர்லாம் பண்ணி தருவேன். எல்லாமே தம்பிக்கு ஆர்டர்லாம் வந்து நிறைய ஆர்டர் கொடுங்க. ஆமா ஆகட்டும், இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால சொல்றேன், தரமா உங்களுக்கு பண்ண மாட்டீங்கன்னா நான் கூட ஏதோ போட்டோ சேம் பண்ணிக்கிறேன் போல. சரி பிரிச்சு பாருன்னா சரி பிரிச்சு பார்ப்போம் சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறேன். சரியான ஷாக்கு.
ஆக்சுவலா என்ன நினைச்சுடா, எனக்கு வந்து இந்த மாதிரி யாருமே பண்ணதில்ல. இதுதான் உண்மை. இந்த அளவுக்கு யாருமே பண்ணதில்ல. இருக்கட்டும், இருக்கிற யாருமே பண்ணதில்ல. நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு சத்தியமா எதிர்பார்க்கலடா. என்னோட நான் பெருமைக்காக சொல்லல, எதிர்பார்க்கல. இப்பதான் ஒரு 3 months தான் அவங்கள பாக்குறேன் எல்லா இந்த வீடியோவுமே. மாதிரி ஆர்ட் இதுல போட்டு போறேன். தரமா கொடுத்துறான் பாரு. ஆர்ட் அந்த மாதிரி ஆர்ட். ஆக்சுவலி வந்து நீங்க எல்லாமே இது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான்னு நினைச்சிருக்கீங்க. போட்டோ கிடையாது, வரைஞ்சிருக்கான். ரியலா வரைஞ்சி வச்சிருக்கான் பாருங்க. தரமா இருக்குடா தம்பி, சத்தியமாடா. வேற லெவல்டா. லவ்யூடா லவ்யூடா லவ்யூடா. யாருமே கொடுக்கல, எனக்கு சர்ப்ரைஸ் யாருமே கொடுக்கல. திரும்ப சொல்றேன், எவ்வளவு பேர் எவ்வளவு தூரம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல. எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ கூட ஒன்று பார்த்தேன். இந்த அளவுக்கு இருக்குது, சத்தியமா செம்மையா இருக்கு. என் மூஞ்சி இதுல பார்க்கறதுக்கு எனக்கு ஆகாது. அதான் உண்மை. ஒருத்தரா டேய், சத்தியமா ஐயோ 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 நாசம் பண்ணி வச்சுக்கிறான்டா.